அங்கே வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறாரு, தயவு செய்து போட்டுறாரு. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா ஐயா ஸ்டாலின்? வந்துருவான் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கிறங்கம்மா, 2-3 தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பார்த்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள போனோன்னு நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து ஏமாந்து கேவலம் கேவலம். இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மை. ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை? சரி நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். வாக்குக்கு காசு கொடுக்கிற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது நீங்கள் உணராததா? ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி முதலீடு செய்பவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவில் இல்லையா? அது முதலீடா இல்லையா? ஒரு முதலீடு செய்கிற முதலாளி மக்களுக்கு சேவை செய்வானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற என்ன இருக்குமா? லாப தேவை இருக்குமா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இதே சேப்பாக்கம் தொகுதியில வீட்டுக்கு வீடு டிஃபன் கேரியர், டிஃபன் பாக்ஸ் வருதா இல்லையா? ஹாட் பாக்ஸ் வருதா இல்லையா? எதுக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு? எதை போட்டு மூடுறது? எதை வச்சு மூடுறது? எதை வச்சு? திமுக ஓட்டு போடலன்னா வந்துடும். சரி பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும்னு நீங்க எனக்கு போடல. சரி நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம், நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்லை இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சார் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பைய போட்ட கையெழுத்துல தான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், திருமாலை பெருமாளை வழிபடுகிற மாலியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துன்னு ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழியில் நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்தவன் எவன் பார்சியிலேயோ, அவன் ஆங்கில இந்தியிலேயோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்தில் நாங்கள் இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம். நான் பிஜேபியின் பி டீம். 6 விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறேன்? 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு பேசியிருப்பேன்? பல 100 கோடி தெருக்கோடியில் கூட நிற்கிறேன். கோடி வேணாம், இந்த தெருவில் நிற்கிறேன். நான் பிஜேபி பி டீம். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் என்ன? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று எத்தனை முறை பதிவு செஞ்சிருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபியின் ஏ டீம், அதனால நான் பி டீம். நீங்க திருப்பி திருப்பி மறுபடியும் திமுகவுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, போட்டு விட்டுருங்க. பெத்த பிள்ளைகளை தெருவில் நின்று கத்த விட்டு மறுபடியும் நீங்க போய் இன்னுமா உங்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியல. என்னைக்கு நீங்க மாற போறீங்க சொல்லுங்க? என்னைக்கு? எந்த இடத்துக்கு மாற போறீங்க? எந்த இடத்துல மாற போறீங்க?